ஏசாயா 40ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 26வது வசனத்தில், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேரு பேராக அழைக்கிறவர் ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உங்கள் கண்களை என்ன செய்யுங்க, ஏறெடுத்து பாருங்க. இந்த ஆலயத்தில் உட்கார்ற முறைப்படி உட்காருங்க. ஏன்னா சோர்ந்து போகிற, பலகீனப்படுற, பின்னாங்கிற நிலைமையை சர்ச்சுக்குள்ளே செய்யவே செய்யாதீங்க. அது நல்லது கிடையாது. தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பார்த்தீங்களா, செய்தியை விட்டுட்டு நான் இதை பேச வேண்டியிருக்கு. தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம்னா தெய்வத்துக்கு பயந்து அவருடைய வசனங்களை கவனமாக கருத்தாக கேட்டு வசனத்தை கை கொண்டு வாழ்ந்து வருகையில் போகிறதுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும், புரிஞ்சுக்கிறணும். 30 வருஷம் ஆராதிக்கிறோம், 30 வருஷம் பிரசங்கம் கேட்டிருக்கோம்னா புரிஞ்சுக்கணும். நாம் தேவனுக்கு மகிமையுண்டார். சரீரம் வந்து வாழணும். சரீரம் வாழாமல் இருக்காது, சரீரம் வாழணும். ஆனால் கிடைக்கிற முழு நேரத்தையும் சரீர வாழ்க்கைக்கே போட்டுட்டு ஆராதனைக்கு தேவனுக்கு குறைவான டயத்தை கொடுக்குறோம்னா அது சரியாக வராது. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நமக்கு சரியாக தெரியும், வராது. எல்லாரும் பாய் தந்து ஆண்டவரை சோத்தரிப்போம். இப்போ தேவன் சொல்கிறாரு, உங்கள் கண்களை என்ன செய்யுங்க, ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? இப்போ தேவன் வந்து என்ன செய்கிறவர்னா சிருஷ்டிக்கிறவர். தேவன் சொல்லுங்க, தேவன் சிருஷ்டிக்கிறவர்னு சொன்னால் இல்லாததை அவர் சிருஷ்டிக்கிறவர், இல்லாததை அவர் சிருஷ்டிக்கிறவர். இருக்கிறது தேவன் நமக்கு கொடுப்பார், இல்லைன்னா சிருஷ்டித்து கொடுப்பார். அவர் சிருஷ்டிக்கிறவர், நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், மார்க்கு 10:6, ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. இங்கே நீங்கள் பார்க்கறது எல்லாமே என்னால் என்ன செய்யப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டது, என்னால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆவிக்குரிய குடும்பம் இருக்குன்னு சொன்னால், அந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளே ரட்சிக்கப்படாதவரிடத்திலும் கிறிஸ்துவின் அன்பினால் பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து வாழ்ந்து அவர்களை கர்த்தருக்குள்ளே ஆதாயப்படுத்த, கர்த்தருக்குள்ளே வழி நடத்த நாம் பிரயாசப்படணும். எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்போம். இன்றைக்கு ஆராதனையை நாம் சர்வசாதாரணமாக விடுறோம். வருகை நாட்களில் அது சிக்கலாகும். வருகை நாளில் அது பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளுதா வெறுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்து தான் நம்ம செயல்படணும். ஞாயிற்றுக்கிழமையில் தேவனுடைய ஜனங்கள் ஃபங்க்ஷன் வைக்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா அவங்க அதை அந்த நாளை தவிர வேறு நாளில் வைக்கிற மாதிரி அதை பிரயாசப்படுத்தணும். ஏன் அவங்க ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்கன்னா, லீவு நாளில் எல்லோரும் வருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் வைக்கிறாங்க. அதனால் மனுஷனை சந்தோஷப்படுத்திட்டு தேவனை வந்து என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. தேவனை
துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா தேவனுடைய ஆராதனையை விட்டு நம்ம அங்கே போகிறோம். இப்போ தேவனுடைய ஆராதனையை விடும்போது தேவன் சந்தோஷப்படுவாரா துக்கப்படுவாரா? சொல்லுங்க. துக்கப்படுவார். ஒரு அள்ளி சொல்லுவோமா? தேவனுக்கு வேண்டாம். ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பிரமாணத்தை சொன்னார். நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் புசிக்கலாம். இந்த நன்மை தீன்மை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். இதுதாங்க பெரிய கடினமான சத்தியமெல்லாம் கிடையாது. இதுதான். இதில் எல்லாம் ஜீவன் இருக்கு. அந்த கனியில் சாவு இருக்கு. சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்கு. சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்கு. நீங்கள் அதை புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள்னு சொன்னார். இதுதான். ஏதேனில் 10 பேர் இல்லை, 2 பேர். அந்த 2 பேர் மத்தியில் அடிக்கடி தேவன் வந்து போய்கிட்டு இருந்தார். 2 பேர் மத்தியில் அடிக்கடி வந்து போய்கிட்டு இருந்தார். தேவனுக்கு வேண்டாம். இப்போ தேவன் சொன்ன இந்த வார்த்தையை அவங்க வந்து கை கொள்ளலை. தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் வந்து என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. வலுசற்பம் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, தேவன் சொன்னதுக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. அப்படி கீழ்ப்படியாதனால அவர்களுக்குன்னு சுதந்திரமாக நிரந்தரமாக கொடுத்ததான அந்த கானானை அவங்க இழந்துட்டு கானானை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஒரு இல்லை சொல்லுவோமா? எதை இழந்துட்டு? ஆமாம், இழந்துட்டு வெளியில் வந்துட்டாங்க. திரும்ப அந்த ஏதேனுக்குள்ளே போகவே கிடையாது, போகலை. இன்றைக்கும் ஜனங்கள் கர்த்தருக்கு எதை செய்தாலும் குறைச்சி 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 செஞ்சுக்கிட்டு இருக்கிறத தான் நான் பார்க்குறேன்னு தவிர ஒரு நிறைவான ஒன்றை பார்க்கறது அரிதாக இருக்கு. ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், ஆதியாமம் 2:4 தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இது. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் தேவன் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது ஒரு வல்லரசு நாடு, ஒரு பெரிய கவர்மெண்ட், ஒரு பெரிய தலைவர் இதெல்லாம் சிருஷ்டிக்க முடியாது. மனுஷன் உண்டாக்குற ஒவ்வொன்றும் ஓடவும் பழுதாகவும் பழுதுபார்க்கவும் ஓட்டவும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. லைட்ஸ்லாம் நம்ம வாங்கி போட்டிருக்கிறோம். எத்தனை பீஸ் ஆகி எத்தனை மாத்திரம் பாருங்க. தேவன் ஒரு சூரியனை உருவாக்கினார். எத்தனை கோடி வருஷங்கள் ஆகும். அப்படியே கரெக்டாக இருக்கு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அப்படியே கரெக்டாக இருக்கும். சரியான டயத்துக்கு வரும். மனுஷன் கூட அந்த மாதிரி இயங்க முடியாது. சரியான டயத்துக்கு வரும். இந்த சூரியன் வந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றுப்பரப்புக்கு மட்டும்தான் வெளிச்சம் கொடுக்கும்னு ஆண்டவர் உண்டாக்கலை. முழு உலகத்துக்கும் பாருங்கள். அவருடைய சிருஷ்டிப்பின் மேன்மை, மகிமை, மகத்துவங்கள். ஒரு அல்ல சொல்லுவோமா? மகத்துவங்கள். அது தேவனுக்கு வேண்டாம். தேவன் பூமியை சிருஷ்டித்தார். இந்த பூமிக்கு மேலே தண்ணீர் இருக்கு, பூமிக்கு உள்ள தண்ணீர் இருக்குது. ஆனால் இந்த பூமி கரைந்து போகாமல், இடிந்து போகாமல், அழிந்து போகாமல் கர்த்தர் அதை பலப்படுத்தி காத்து வருகிறார்.
இப்போ தேவன் சிருஷ்டிக்கிறது ஒன்றும் அழிந்து போகாதபடி நிலைத்திருக்கும்படிக்கே அவர் சிருஷ்டிக்கிறார். மனிதர்கள் மாறுவது போல தேவன் மாறுவது கிடையாது. மனுஷன் கைவிடுவது போல தேவன் கைவிடுவது கிடையாது. ஆண்டவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் என்ன செய்கிறவர்? நன்மை செய்கிற தேவன். அவர் தேவன். ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாலும் குறைவில்லாம தேவன் கொடுப்பார், நிறைவாய் கொடுப்பார், நிரம்பி வழியும்படி தேவன் கொடுப்பார். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் கொடுக்கிற நன்மைகள் நிற்கும். அவர் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் நன்மைகளை செய்கிற தேவன். இப்போ என்ன கால வேளையில் நாம் உணரணும்? நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள் வராதவர்கள், கவனிங்க, ஆண்டவருக்குள் வராமல் கர்த்தருக்கு விரோதமாய் வாழுகிறவர்கள் ஆதாமுடைய சாபத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆதாமுடைய, சொல்லுங்க, ஆதாமுடைய. கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன உணரணும்? என் வீட்டில் இருக்கிறனுடைய தகப்பன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வரல, தாய் வரல, புருஷன் வரல, மனைவி வரல, மகன் வரலையேங்கிற கவலை இருக்கணுங்க. கவலை இருக்கணுங்க. கவலை இருக்கணும். அந்த ஆராதனையை சத்தியத்தின்படி தான் செய்யணுமே தவிர சத்தியம் இல்லாத அந்த இடத்துல நாம் ஆராதனை செய்யக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்றோம். ஏன்னா உலகத்தில் பிசாசின் உபதேசம் இருக்கு. 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கும் போது, 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுன்ற பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும். என்ன உபதேசம்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன உபதேசம்? பிசாசுகளுடைய உபதேசம் இருக்குதுங்க. அது இந்த காலத்தில் மட்டுமல்ல, அந்த காலத்திலிருந்து இருக்குதுங்க. ஒரு சொல்லுவோமா? இன்னைக்கு பிதா தெய்வம் இல்லைங்கிற உபதேசம் இருக்குதுங்க. இயேசு தெய்வம் இல்லைங்கிற உபதேசம் இருக்கு. பரிசுத்த ஆவி இல்லைங்கிற உபதேசம் இருக்கு. ஆண்டவருடைய வருகை இல்லைங்கிற உபதேசம் இருக்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்கிற ஒரு உபதேசம் இருக்குதுங்க. பரிசுத்த ஆவி இல்லை. மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையே கிடையாது. நாம் பரலோகத்துக்கு போகிறதில்ல, பூமியில் தான் இருப்போம். இங்கே இருக்கிற துன்மார்க்கரை எல்லாம் அழிச்சிட்டு நீதிமான்களை ஆண்டவர் பூமியில் வைப்பார். இந்த பூமி அழியும் போது புதிய பூமியில் ஆண்டவர் நீதிமான்களை வைப்பார். பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. உபதேசம் இருக்குதுங்க. அவங்க கையிலையும் இருக்கிறது பைபிள் தான். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு ஆமென். யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13, 14, 15. யோவான் 13, 14, 15. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள்.
செய்தது போல நீங்களும் செய்யும்படி மாதிரியை காண்பித்தேன் என்றார். அந்த 8வது வசனத்தில் பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றார். ஏசா பேதுருக்கு பிரதித்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். இந்த ஒரே வசனத்துக்காகத்தான் இந்த 55 வருஷமாக பாதம் கழுவி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. ஒரு மகன் வீட்டில் பிறந்தா, இன்னொரு மகன் வீட்டில் பிறந்தா, தகப்பனுடைய கைவசம் இருக்கிற எல்லாத்திலும் இந்த 2 பையனுக்கும் பங்கு இருக்கு. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்கிறாருன்னா கர்த்தருக்கு நமக்கு என்ன இல்லை? சம்பந்தம் இல்லைங்க, சம்பந்தம் இல்லை. ஆதி நாட்களில் எல்லா திருச்சபைகளிலும் பாதம் கழுவி கொடுத்தாங்கங்க. அதுக்கப்புறம் படித்தவங்க, படிக்காதவங்க, பணக்காரவங்க, ஏழை, உயர்ந்த ஜாதிக்காரவங்க, தாழ்ந்த ஜாதிக்காரவங்க எல்லாம் சபைக்குள்ளே ஆண்டுடைய கிருபையில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பணக்காரர் ஏழை காலை கழுவுறது எப்படி, உயர்ந்த ஜாதிக்காரர் தாழ்ந்த ஜாதிக்கார் காலை கழுவுறது எப்படிங்கிற பாரபட்சத்தில் சபையில் இருக்கிற கமிட்டியின் மூலமாக இந்த சத்தியத்தீவே விட்டுட்டாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 11:23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, ஆண்டவர் திருவிருந்து கொடுத்தது ராத்திரியில் தான் கொடுத்தார். பாதம் கழுவி தான் கொடுத்தார். ஒரு அள்ளி சொல்லுவோமா? அன்றைக்கு பகலில் சீசர்கள் இருந்தாங்க, அந்த மேல் அறை இருந்தது, அப்பமும் திராட்சரசமும் ரெடியாக இருக்கு. பகல் ஃபுல்லாக அவர் கொடுக்கவே கிடையாது, கொடுக்கவே இல்லை. இரவு வரும்போது சீசர்களை அனுப்பி அந்த திருவிருந்துக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள்னு சொன்னார். அவர் இரவில் அப்பம் கொடுத்து திராட்சரசம் கொடுத்து பாதங்களை கழுவி அவர் அந்த ராபோஜனத்தை நடத்தினார். அவர் சொல்கிறாரு, என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் அவர் தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுனது உண்டானால், சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அந்த வசனத்துக்கு நான் பரிபூர்ணமாக விசுவாசத்து கீழ்ப்படிஞ்சிட்டேங்க. நான் மரிக்க வரைக்கும் இந்த சத்தியத்தில் சபையை நடத்துவேன். எனக்கு பின்னாடி அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த வரலாறு இதுவே. எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், எபேசியர் 4:24, மெய்யால நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யுங்கள் அப்படின்னா, அந்த பழைய மனுஷனை காலி பண்ணணுங்க. பழைய மனுஷனுடைய குணம், பழைய மனுஷனுடைய சுபாவம் என்னங்க, அந்த பெருமை, அந்த மேட்டிமை, அந்த கோபம், அந்த மூர்க்கம், அந்த ஆணவம்,
யார் சொன்னாலும் கேட்காம, யார் சொன்னாலும் செய்யாமல், யார் சொன்னாலும் வராமல், யார் சொன்னாலும் போகாமல் தன்னிஷமாக இருக்கிற சில சுயாதீன ஆவிகள் இருக்கு. பரிசுத்தாவி இருக்காது, சுயாதீன ஆவிகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுறணுங்க. அதெல்லாம் என்ன செய்யணும்? விட்டுறணும். அதெல்லாம் விட்டுட்டு சத்தியம் சொல்லுது, நீதியிலும் பரிசுத்தத்திலும், சொல்லுங்க, நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட. அப்போ அந்த புதிய மனுஷனுக்குள்ளே பாருங்க, நீதி இருக்குதுங்க, பரிசுத்தம் இருக்குதுங்க, தேவனுடைய சாயல் இருக்குதுங்க. ஒரு புதிய சிருஷ்டிப்பான மனுஷன். அதை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதே போல் அதை தரித்து கொள்ளணும். இப்போ இவங்க வசனத்தின்படி நடக்கிறவங்க சகலத்துக்கும் கீழ்ப்படிந்து கேட்டு செய்வாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றவங்க சகலத்தையும் கேட்டு கீழ்ப்படிந்து செய்வாங்க. பரிசுத்த ஆவி பெறாமலும் வசனத்தை கை கொள்ளாமல் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கொலேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், கொலேசியர் எடுத்தவங்க வாசிங்க, பட்டுன்னு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண. அப்ப நீதி இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், தேவ சாயல் இருக்கணும், பூரண அறிவு இருக்கணுங்க. அறிவு இருக்கணும். ஒரு மனுஷன் சரீர வாழ்க்கையில் உயர்றதுக்கு என்ன செய்யணுங்கிறதான உழைப்பு, அந்த சாதனை இருக்கணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் வருகையில் தடையில்லாமல் நானும் என் வீட்டாரும் வருகையில் போகிறதுக்காக என்ன செய்யணுங்கிறதான அந்த சாதனை இருக்கணுங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா? சாதனை இருக்கணும். பரலோகம் நம்ம அட்வான்ஸ் கொடுக்கல, பரலோகத்துக்கு கரையும் கொடுக்கலங்க. எல்லாமே ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறார். அந்த இலவசமாய் கொடுக்கிற பரலோகம் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறது. இங்கே மறுரூபமாக்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு போவாங்க, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதுகிறவர்கள் பரலோகத்துக்கு போவாங்க. மறுரூபம் ஆக்கப்படாதவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா தேவன் சரீரத்தை மறுரூபம் ஆக்கணும்னா அந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். சரீரம், சொல்லுங்க, சரீரம். அப்போ சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. கவனிங்க பிரதர், இதுக்காகவா வந்தோம்? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். இப்போ ஏன் சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும்? இந்த ட்ரெஸ் அழுக்காகுதுன்னு சொன்னால் அதுக்குரிய சோப்பு போட்டு அந்த பவுடரை போட்டு துவைச்சோம்னா அந்த அழுக்கு போகும். சரீரம் பரிசுத்தம் ஆகணும்னாக்கும் சோப்பு போட்டால் பரிசுத்தம் ஆகாதுங்க. சோப்பு போட்டால் பரிசுத்தம் ஆகாது. தேவன் அந்த சரீரத்தை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சொல்லுங்கள், உன் பாவங்கள் உனக்கு, இவள் செய்த அநேக பாவங்கள். அப்போ தேவன் ஒரு மனுஷனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னால், உண்மையாய் உணர்ந்து, உண்மையாய் மனம் திரும்பி, உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு, உண்மையாய் தானே தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக பாவங்களை அறிக்கை செய்யும்போது கண்டிப்பாக மன்னிப்பார். பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். அப்போ தான் இந்த சரீரம் பரிசுத்தமாகுங்க. தேவனை ஆராதிச்சுக்கிட்டு, தேவனுடைய பாடலை பாட்டிக்கிட்டு, வெளியரங்கத்திலும் ஒரு பாவம், அந்தரங்கத்திலும் ஒரு பாவத்தை வச்சுக்கிறோம்னா சரீரம் மறுரூபம் ஆகாது. எக்கச்சக்கமான ஜனங்கள் கவிழ்ந்து போவாங்க அந்த நாட்களில். பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும், நல்லதை செய்ய பழக்கணும், கொடுக்கறதுக்கு பிள்ளைகளை பழக்கணும், கொடுக்கறதுக்கு பழக்கணும். சில பேர் கொடுக்கறதுக்கு பிள்ளைகளை பழக்காமல் கொடுக்காதேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு அந்த கொடுக்கிற பழக்கத்தை தடை செய்து, கொடுக்கிற பழக்கத்திலிருந்து அவங்க கொடுக்கிற பழக்கம் அவங்களுக்குள்ளே வராதபடி அவங்கள விலைக்கு ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு எழு சொல்லுவோமா?
எவ்வளவு பெரிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமாக வாழ வைக்கிறதுல பிசாசு சாதனையாக சாதிச்சுக்கிட்டு இருப்பான். நீங்கள் நல்ல ஒரு பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினீங்கன்னா திரும்ப அந்த பாட்டு உங்களை பாடாத அளவுக்கு குன்றி குறுகி போக வச்சிருமா. நீங்கள் சபையில் ஊக்கத்தோடு கருத்தோடு பலத்தோடு ஒரு ஜபம் பண்ணீங்கன்னா அதை கண்டுட்டானா, டே 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 ஜபம் பண்ணுறாங்கடா, இருந்தால் இந்தாம்மா ஜபம் பண்ணுறாங்க, அதை ஆஃப் பண்ணுங்கடா. நீங்கள் ஆலயத்துக்கு வெள்ளன 10 ஆராதனைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டில் உங்களை நிப்பாட்டி போடுமா. கண்டிப்பாக நான் சொல்கிறது வார்த்தை உண்மை. தேவன் மேலே பிரியமில்லாமல் பண்ணுவான், சத்தியத்தில் பிரியமில்லாமல் பண்ணுவான், ஆராதனையில் பிரியமில்லாமல் பண்ணுவான், ஜபம் பண்ணுறதுக்கு பிரியமில்லாமல் பண்ணுவான். ஆனால் சாத்தானுக்கு உரிய காரியம் 10 மணிக்கு தொடங்கி 3 மணி வரைக்கும் கூட அந்த சாத்தானுடைய காரியத்தை பார்க்கறதுக்கு அதில் தூண்டிக்கிட்டே இருப்பான், விடமாட்டான். நீங்கள் யோசிங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது முதல் நாளில் இருந்த நமக்கு தேவன் கொடுத்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இப்போ இருக்கான்னு பாருங்க, அந்த உற்சாகம் இப்போ இருக்கான்னு பாருங்க, அந்த பிரியம் இப்போ இருக்கான்னு பாருங்க, அந்த வாஞ்சை இப்போ இருக்கான்னு பாருங்க, அந்த தாகம் இப்போ இருக்கான்னு பாருங்க, அந்த அன்பு இப்போ இருக்கான்னு பாருங்க. விளக்க அணைச்ச வீட்டுக்குள்ள சாப்பிட்ட கதையாயிரும். முந்தின வாரத்தில் நம்ம பார்த்தோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை என்ன செய்ய பற்றி கொண்டிருன்னு சொன்னார். அப்போ உனக்கிட்ட ஆண்டவர் கொடுத்த அந்த ஜபத்தை ஒருத்தன் எடுக்கக்கூடாது. அவன் யாரும் பிசாசு தான். அந்த ஆராதனை எடுக்க விடக்கூடாது, அந்த சத்தியத்தை எடுக்க விடக்கூடாது. ஆண்டவர் வருக வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் காத்து கொள்ளணும். 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலே கர்த்தரே எகிப்தில் அற்புதம் செய்து கொண்டு வந்தார். 30 லட்சம் ஜனங்கள். ஆனால் சீனாய் மலைக்கு வந்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, விக்கிரகத்தை தெய்வமாக உருவாக்கிட்டு தேவனை விட்டு விலகிட்டாங்க. காலேப் யோசுவா 2 பேரை தவிர எல்லாரும் தேவனை விட்டு என்ன செய்தாங்க, விலகிட்டாங்க. முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுவாங்க. முடிவறிந்த நிலைத்திருப்பவனே, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன், நாம தாங்க எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம விரோதி மனுஷன் கிடையாது, ஒரு மனுஷன் கிடையாது. நம்ம விரோதி பிசாசன் ஒருத்தன் தான். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை நீங்கள் சிறப்போடு செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டீங்க, ஆராதனையை சிறப்போடு செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டீங்க. ஆனால் அந்த ஆராதனையை சீரழிக்கிற மாதிரி உங்களை செய்ய வச்சப்படுவான், சீரழிக்கிற மாதிரி. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இந்த கால ஆராதனை கூட நம்ம நல்லா பலத்தோடு செய்யறதுக்கு விடுவானா, விடமாட்டான். அப்போ பிசாசுக்கு நம்ம ஏற்று நிற்கணும், பிசாசை என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். ஒரு அள்ளி சொல்லுவோமா, சோதரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கடைசி 2 வரியில், கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். எபேசியர் 2:10 நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடந்து கொள்ளும்படிக்கு முன்னதாகவே அவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நற்கிரிகளை செய்யறதுக்காக தேவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்காருங்க. ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள நல்ல எண்ணத்தோடு இருக்கும்போது ஒரு சகோதரனோ ஒரு சகோதரிய கெட்ட எண்ணத்தோடு உட்கார்ந்தா அவருக்கு அவங்களுக்கு டச் ஆகுமா? ஒரு அலை சொல்லுவோமா? கர்த்தர் நன்மை செய்கிறவராய் தேவாலயத்தில் அவர் வீட்டிருக்கும் போது தீமை செய்கிற எண்ணத்தோட ஒரு சகோதரன் சகோதரி உள்ள வந்தால் கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் ஐக்கியமாகுமா? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும், சத்தமாக சொல்ல மாட்டீங்கள்ல, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் பரிசுத்தராக இருங்கள்.
ஒரு ஆளு சொல்லுவோமா? பரிசுத்தராயிருங்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில் சில குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னால், தேவனுடைய காரியத்தை குறைக்கிறதுனால ஒரு குறைவு நம்ம வாழ்க்கையில் வந்தது. இப்போ நிறைவானது வரும்போது குறைவானது என்ன செய்யும்? ஒளிந்து போயிடும். நிறைவானது வர்றதுக்கு பிரயாசப்படணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? பிரயாசப்படணும். கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16 கடைசி வரியில், கொலோசியர் 1:16 கடைசி வரியில், சகலமும் அவரை கொன்றும் அவருக்கு என்றும் இருக்கிறது. சகலமும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவருக்கு, அவரை கொண்டும் அவருக்கு என்றும். இது எல்லாமே அவரை கொண்டு சிரித்தது. இது எல்லாம் அவருக்குன்னே சிருஷ்டிக்கப்பட்டது. இப்போ நாமெல்லாம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறோம்? சொல்லுங்க, யாருக்கு சொந்தமாக இருக்கிறோம்? ஆண்டவர் வந்தால் வருகையில் போயிடுவாமான்னு இப்போ இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பலத்தை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு என் விசுவாசம் பலனாக இருக்குது, நம்பிக்கை பலனாக இருக்குது, அன்பு பலனாக இருக்குது, பரிசுத்தம் என்னில் பலனாக இருக்குது. பாடல், ஜெபம், ஆராதனை, வலிமை உள்ள ஆராதனை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நான் போயிடுவேன். யோசிங்க, எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பல தடவை நான் சொல்லிட்டேன், நீங்கள் தேவாலயத்துக்கு வரும்போது கணவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டை லாக் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாரும் என்றைக்கு நீங்கள் தேவாலயத்துக்கு வர்றீங்களோ அன்றைக்கு வாதத்தின் வாசலை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம ஒழுங்கு இல்லைங்க, வர்றான் கத்தர் ஒழுங்கு இல்லை, ஒழுங்கு இல்லை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஒழுங்கு இல்லை. இன்றைக்கு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைன்னா மனைவிக்கு புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டுருவாங்க. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனா மனைவிக்கு வாங்கி கொடுக்கறத விட்டுருவாங்க. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனா ஆராதனையை விட்டுறாங்க. அப்போ என்னன்னா, அந்த குடும்பமும் சபையும் ஒன்றா நடத்துகிறாங்களே தவிர குடும்பம் வேற தேவனுடைய வீடு வேறன்னு நினைக்கிறது இல்லைங்க. ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன், நான் கிறிஸ்தவன் ஆன பிறகு தலைமுடி போல எனக்கு பிரச்சனைங்க. எத்தனையோ இரவு பகல் தூங்காமல் முகங்குப்புற விழுந்து தரையில் அழுது புரண்டன். நான் பாதியில் ஆண்டவரை இழந்து போகிறதுக்கு ஐயா நான் உண்மை ஏற்றுக்கொண்டு வந்தேன். ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை கஷ்டம்? யார் வீட்டுக்கு நான் போனதில்லையே, யாரையும் நான் துன்பப்படுத்தினதில்லை, வேதனைப்படுத்தினதில்லை. நீ என்ன செய்கிற, என்ன செலவு பண்ணுறன்னு கூட நான் கேட்டதில்லை. ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு ஆராதனை நான் விட்டதே கிடையாதுங்க. கண்ணீரோடு வாழ்ந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆராதனை விடாமல் செய்திருக்கிறேன். இசைக்கலை எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கொஞ்சம் யோசிக்கணுங்க, கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிக்கணுங்க. நமக்கு பலன் ஒரு காலத்தில் இருக்குங்க, அந்த பலனை இழந்து போகிற ஒரு காலம் வருமுங்க. நமக்கு அழகான ஒரு காலங்கள் இருக்கும், நம்முடைய அழகை இழந்து போகிற ஒரு காலங்கள் வரும். உலகம் நமக்கு வாழ்வை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலக வாழ்வை நான் முடிக்க வேண்டிய ஒரு நாள் இருக்குது. அந்த உலக வாழ்க்கை முடியும் போது நான் ஏசப்பாவோடு கூட போய் சேர்ந்து நான் வாழ்வேன். ஏசப்பா கூட. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம்
தேவ பிரசனம் 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 தேவ உலகம் எல்லாம் மாயையா உலகம் எல்லாம் மாயையா அன்பொன்றே போதுமையா அன்பொன்றே போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. கவனிங்க, இன்னும் கொஞ்சம் ஆண்டவரோடு என்ன செய்யணும்? இசைவாகணும், கிட்ட வரணும், கிட்ட வரணும். ஆண்டவர் நம் யாருக்கும் விரோதி கிடையாது. ஆண்டவர் யாருக்கு நமக்கு துரோகம் செய்ய கிடையாது. ஆண்டவர் நம்மை யாரையும் அவர் கைவிடல்ல. அவர்தான் நம்முடைய தகப்பன். அவர்தான் நம்மீது தாய்ப்பாசம் உள்ளவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் வேணும் நமக்கு. சொல்லுங்க, அவர் எனக்கு வேணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீங்கள் இல்லைன்னா என்னுடைய சத்துரு என்னை மேற்கொள்ள பார்ப்பான். என் சத்துருவை அடக்க உங்களுக்கு மட்டும்தான் வல்லமை இருக்குது. சத்துருவின் பிடியிலேருந்து விடுதலையாக்க நீங்கள் எங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுக்காக சோதரம் எனக்கு இறக்கம் செய்யுங்க. கவனிங்க பிரதர், ஒரு அல்ல சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஆராதனை ராஜரீகமாக செய்யணுங்க. எப்பவுமே ஒரு கோலையை போல நம்ம உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆதரவு இருந்தாலும் வாழணும், கைவிடப்பட்டாலும் கிறிஸ்துக்குன்னு வாழணும், கிறிஸ்துக்குள்ள வாழணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் கொஞ்சம் வேமடு. 1 பேதுரு 4:19 தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். எதை? ஆத்துமாவை. எதை? ஆத்துமாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம தான் கொடுக்கணும். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட முதல் நாளே கொடுத்துறது ரொம்ப நல்லது. பல வருஷங்கள் பின்தங்கி கொடுக்கறது நல்லதல்ல. ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அது ஆண்டவருக்குள்ள கிளியர்னா கொடுத்தனுங்க. ஆண்டவருக்குள்ள சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ள கொடுத்தரணும். ஆண்டவருக்குள்ள கொடுத்தரணும். இங்கே மாசலாமணிபுரத்துலேருந்து ஒரு ஐயா சென்னைக்கு வேலைக்கு புறப்பட்டாருங்க. நான் ஊழியத்துக்கு போகிறேன். குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் வந்து அவர் ஏறுற காருக்கு பக்கத்தில் நின்று டாட்டா காட்டி மகிழ்ச்சியோடு அனுப்புகிறாங்கங்க. நான் நின்று பார்க்குறேன், ஒரு ஐயாவுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குது குடும்பத்தில். அநேக குடும்பத்தில் அப்படி இல்லையேன்னு நினச்சி நான் யோசிக்கிறேன்னாங்க. அதுக்கு பிறகு 3 நாளைக்கு பிறகு காரில் ஒரு களையம் வந்து இறங்குதுங்க. ஒரு சத்தமாக சொல்லுங்க, களையம் வந்து இறங்குதுங்க. போன உடனே அங்கே ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது. ஆக்சிடெண்ட்லேயே என்னமோ பாடியை கொண்டு வராத அளவுக்கு அது ஆகிருச்சு. அங்கேயே எரித்து சாம்பலை களையத்தில் கொண்டு வர்றாங்கங்க. அதே கூட்டம் வந்து கோன்னு கத்தி கதறி அழுகிறாங்கங்க.
என்னம்மா அழுகிறாங்கன்னதுக்கு அந்த ஐயா போனார், என்னன்னு தெரில, பாடி எங்கே கொண்டு வரக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சேதம் ஏற்பட்டு எரித்து சாம்பல் கொண்டு வர்றாங்க ஐயா இங்கே போய் கரைக்கிறதுக்காக அப்படின்ட்டு. இருக்கிறது கிருபைங்க. சொல்லுங்க, நான் இருக்கிறது கிருபைங்க. ஜோசப் பிரதர் எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மாமன், இருக்கிறது கிருபைங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என் கரங்கள்லாம் இப்படி போயிட்டு வருதுன்னா கிருபைங்க, கிருபை. அதை உணரணும். இன்னைக்கு பலன் இருக்கிறதுனால நம்ம கர்த்தரை மிஞ்சி வாழ்ந்துடக்கூடாது. 4 பேர் ஆதரவாக இருக்கனால மிஞ்சி வாழ்ந்துடக்கூடாது. 4 காசு கையில் இருக்கிறதுக்காக மிஞ்சி வாழ்ந்துடக்கூடாது. தெய்வ பயத்தோட கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி வாழ்கிற வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? தாழ்த்தணுங்க. தாழ்த்தி வாழ்கிறதான் கிருபை வாழ்க்கைங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு தன்னைத்தான் தாழ்த்துகிற மனுஷன் உயர்த்தப்படுவான். தாழ்மை அது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கணுங்க. உண்மை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கணுங்க. உண்மை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். சோத்திரம். சங்கீதம் 148 5வது வசனத்தில், சங்கீதம் 148 5ல், அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்படும். தேவன் கட்டளையிட்டார்னா எல்லாம் என்ன செய்யும்? சிருஷ்டிக்கப்படும். சிருஷ்டிக்கப்படும். அவர் சிருஷ்டிகர், சிருஷ்டிப்பின் இரட்சகர், சிருஷ்டிப்பின் தேவன், சிருஷ்டிப்பின் ராஜா, சிருஷ்டிக்கும் மகிமை உள்ளவர் ஆண்டவர் இயேசு. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிற்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்குனது மனஸ்தாபமாக இருக்குது என்றார். மனுஷன் வாழ்க்கை பாருங்க, தேவனையே என்ன செய்யுது? மனஸ்தாபப்படுத்து. மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு சகோதர வாழ்க்கை, ஒரு சகோதரி வாழ்க்கை மனுஷனை என்ன செய்யுது? மனஸ்தாபப்படுத்தும். அவங்கள சிருஷ்டித்ததே எனக்கு மனஸ்தாபமாக இருக்குன்ட்டார். ஏன் அப்படி சொன்னார்னா, 11வது வசனத்தில், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமியின் கொடுமையினால், பூமி கொடுமையினாலே, சொல்லுங்க, பூமி கொடுமையினாலே நிறைந்து இருந்தது. அது யானையால், சிங்கம், புலி, கரடியாலே அந்த கொடுமையில் நிறைஞ்சது மனுஷனால தாங்க. ஒரு ஆளு சொல்லுவோமா? எதுனால? மனுஷனால். 12வது வசனத்தில், தேவன் பூமியை பார்த்தார், சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பூமி கொடுமையினால நிறைந்திருக்கு. மனுஷன் பாருங்க, முதியோர்களிலிருந்து, கணவன் மனைவியிலிருந்து, வாலிபன் வாலிபத்திலிருந்து, பிள்ளைகள் வரைக்கும் கூட என்ன செய்தாதங்க? தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் சிலர் வழிகளை கெடுத்து கொண்டிருப்பார்கள், சிலர் வாழ்க்கையவே கெடுத்து கொண்டிருப்பார்கள். எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்றேன்.
என்ன என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கெட்டு போகிறவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வாழ்கிறவங்க சொன்ன உடனே கேட்டு செயல்படுவாங்க. வாழ்கிறவங்க எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சோத்திரம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 32:7 வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்தில் இருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை என்ன செய்தார்கள்? கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் வழிகளை கெடுத்தார்கள், இவர்கள் தங்களையே கெடுத்து கொண்டிருக்கிறார். தங்களையே கெடுக்கிறாங்க. இந்த செய்யாதப்பா அப்படின்னா அதை கேட்கறதில்ல, இதை விட்டுருப்பா அப்படின்னு சொன்னால் அதை கேட்கறதில்ல. ஒரு எழு சொல்லுவோமா, ஒரு திருடனோட போய் உட்காந்தோம்னு சொன்னால் அவன் எப்படி திருடுறதுங்கிறத சொல்லி கொடுப்பான். செத்த ஆவிகளை ஆராதிக்கிறதோடு போய் உட்காந்தா அந்த ஆவிகள் என்ன செய்ய, அந்த ஆவிகள் எப்படி வழிபடணும்னு சொல்லுவாங்க. பிசாசு சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனானால் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினா இதெல்லாம் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன்னு சொன்னான். யாருக்கிட்ட? இதை சிருஷ்டித்தவர்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் பிசாசு ஒரு வெங்காயத்தை கூட உருவாக்குனது கிடையாது. அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது. தேவன் உண்டாக்குனதெல்லாம் வாரி வச்சுக்கிட்டு அனுபவிக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்போ கொஞ்சம் யோசிங்க. கிறிஸ்து தனிப்பட்ட முறையில் நமக்குன்னு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஒரு ஆவிக்குரிய வழியை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வழியை பாதுகாத்து வாழ்கிறோமா, அந்த வழியை கெடுத்து வாழ்கிறோமா? தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை காத்து பரிசுத்தத்தில் காத்து வாழ்கிறோமா, வாழ்க்கை கெடுத்துக்கிட்டு இருக்கமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா தொழிலுங்கிறது எல்லாரும் பார்க்க செய்கிறது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாவங்கிறது யாரும் பார்க்காம ரகசியமா செய்யறது பாவம். அந்த பாவம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியவே தெரியாது. பாவங்களை மறைக்கிறவன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இன்றைக்கு கூட அதை செஞ்சிடலாம், இன்றைக்கு கூட செய்தலாம். வீட்டில் செய்கிற வேலைகள்லாம் பரலோகத்தில் கணக்கு வராது. வருமானத்துக்கு செய்கிற வேலையெல்லாம் பரலோகத்தில் கணக்கு வராது. பிள்ளைங்க படிக்கிற படிப்பெல்லாம் பரலோகத்தில் கணக்கு வராது. தேவாலயத்தில் ஆராதிக்கிற செய்கிற ஒரே ஆராதனையே பரலோகத்தில் கணக்கு வரும். அந்த ஜபம் பரலோகத்தில் போய் இருக்கும், அந்த வேதவாசி பரலோகத்தில் போய் இருக்கும், இந்த ஆராதனை பரலோகத்தில் போய் இருக்கும். ஒரு அல்ல சொல்லுவோமா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு, ஆண்டவருக்கும் பார்வோனுக்கு என்ன பிரச்சனை? என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய என்ன செய்ய அனுப்பிவிடு. என் ஜனங்களை ஆராதனை செய்ய என்ன செய்ய அனுப்பிவிடு. தலைச்சன் வரைக்கும் சங்கரிப்பேங்கிறார். ஆராதனை செய்யலைன்னா பெரிய ஆபத்துங்க. ஆராதனை செய்யணும் இருக்கிறத இழக்கிற மாதிரி வரும். ஆராதனை செய்யலைன்னா சமாதானம் போயிடும். ஆராதனை செய்யலைன்னா கிருபை போயிடும். ஆராதனை செய்யலைன்னா ஆசீர்வாதம் போயிடும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உலகத்திலேயே சிறந்த ஒரு வேலை தேவனுடைய ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். உற்சாகமாய் அந்த ஆராதனை செய்யும்போது பயபக்தியோடு செய்யணுங்க. ஆலயத்தில் வந்து உட்கார்ந்த போது கண்ணை திறக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற வரைக்கும் கண்ணை திறந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கிறிஸ்தவ அனுபவம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. பாட வந்திருக்கிறோம், பாடுறவங்கள வேடிக்கை பார்க்கல. ஒரு அழி சொல்லுவோமா, ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆராதனை செய்கிறவங்கள வேடிக்கை பார்க்கல. நான் தேவனுக்கு ஆராதனை செய்யணும். நான் ஆராதனை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆலயத்துக்கு வரலாம், வராமல் இருக்கலாம். தேவன் பரலோகத்துக்கு போகணும், என் ஆத்மா சாத்தானுக்கிட்ட போக விடாமல் பரலோகத்துக்கு போகிற மாதிரி என் ஆத்மாவை நடத்தணும்னு விரும்புகிற எத்தனை பேரும் தேவாலயத்துக்கு வருவாங்க. பிசாசனுடைய இச்சைக்கு அடிமையானவர்கள் சிம்சோனை போல, சாலமோனை போல, யூதாசை போல, அன்னனியா சப்பிராலை போல அவங்க அடி வாங்கிட்டு போயிடுவாங்கங்க. இச்சை தேவனிடத்தில் வர விடாது.
பரிசுத்தம் ஒன்றே தேவனிடத்தில் கொண்டு போகும். ஒரு ஆள் சொல்லுவோமா? அவ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாட், இன்னும் பரிசுத்தமாட். இந்த செய்தியை கூட கேட்டு மனம் திரும்பலாங்க. நீங்கள் தூங்கினா யாருக்குங்க ஏசனா இருக்கு நஷ்டமா? ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வந்தோம், ஆராதனை செய்யாமல் தூங்குறோம்னா அது அவங்களுக்கு தான் கேட தவிர தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவாலயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஆராதனை முடிய வரைக்கும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். பாடுறதுக்கு முன்னாடி, ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி, தேவனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன எண்ணத்தோடு செய்கிறோங்கிறத எண்ணத்தை பார்த்து தாங்க தேவனை ஆசீர்வதிப்பார். அவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பலகீனம் இருக்கிறத நான் சொல்கிறேன்னா அவங்க நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறேன். ஒரு ஆள் சொல்லுவோமா? சப்போர்ட் பண்ணி சொல்கிறேன். நான் செய்கிற வேலையை தேவனுடைய பார்வையில் சரியில்லாமல் செஞ்சால் எனக்கு தண்டனை வரும். நான் செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறங்கும் போது என்னைய தேவன் ஒன்றும் தண்டிக்க மாட்டார், ஆசீர்வதிக்க தான் செய்வார். 85 வயசில் நான் படுற பிரயாசத்தை நீங்கள் பாருங்க. எத்தனை பேர் 65 70லேயே தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆண்டவருடைய கிருபையில் எலும்பு உடைஞ்ச போது கூட இப்படி நடக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபையில் இன்னைக்கு சில பேர் பாருங்க, பெரியவங்க எல்லாம் இப்படி பாருங்க. எத்தனையோ பேர் நின்று கொஞ்ச நேரம் பார்ப்பேங்க, எங்க போனாலும் இந்த நிலைமை நமக்கு காத்தாரு. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிட நன்றி உமக்கு தானே. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சோதனை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர்களுடைய கெட்ட நடத்தையை அநேகர் பின்பற்றி போவார்கள். அவர்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அநேகர் அவர்களுடைய கெட்ட நடத்தையை பின்பற்றுவார்கள். ஆண்டவருடைய நல்ல நடத்தை அநேகர் பின்பற்றல. ஆனால் பரபாசுடைய நடத்தை அநேகர் என்ன செய்தாங்க? பின்பற்றினார்கள். தேவனை பின்பற்றல. தேவன் அல்லாத ஒரு வாய் திறந்து பேச, கையை நீட்ட, காலை நீட்டி நடக்க திராணியற்ற ஒரு உருவத்தை பின்பற்றினாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் ஒரு முடிவு எடுக்கணுங்க. முடிவு எடுக்கணும். கிறிஸ்து ஆராதனை நியமித்திருக்காருன்னா அந்த ஆராதனையில் உள்ள அத்தனையும் செய்ய சகோதரன் சாமர்த்தியம் உள்ள ஆளாக இருக்கணும், சகோதரி சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருக்கணுங்க. ஒரு அள்ளி சொல்லுவோமா? சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆராதனையின் சகலமும் நம்ம கற்று தேறி இருக்கணும். ஆசிரியர் பணிக்கு போகணும்னா முன்னாடி ட்ரைனிங் எடுக்கணும். போலீஸாக போகணும்னா ட்ரைனிங் எடுக்கணும். அங்கே மிலிட்ரியில் சேரணும்னா ட்ரைனிங் எடுக்கணும். தேவனை ஆராதிக்கணும்னா ஆராதனைக்குரிய ட்ரைனிங் நம்ம எடுத்து ஆராதிக்கணும். இல்லைன்னா வந்தவனா அப்படியே உட்காந்துருப்போம். நம்ம எனக்கு என்ன பொறுப்பு இல்லாமல், அக்கறை இல்லாமல், கரிசனை இல்லாமல், ஆத்மாவை குறித்த ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை.
ஒரு அல்ல சொல்லுவோமா? ஏன் ஆத்துமா மேலே தேவனுக்கு தான் அதிகாரம் இருக்கணும் சொல்லுங்க. நல்லா சத்தமாக சொல்லலாம்ல. ஏன் ஆத்துமா மேலே தேவனுக்கு தான் அதிகாரம் இருக்கணும், பிசாசுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது. ஏன் பிசாசு என் ஆத்மா மேலே உரிமை பாராட்டக்கூடாது? ஏன்னா அவன் சரக்கு ஒன்று நம்மகிட்ட இருந்தால் தான் உரிமை பாராட்டுவான். தாழ்மை யாருடையது? பெருமை யாருடையது? அதை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம் யாருடைய ஆளு? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பான். கோபம் யாருடையது? அன்பு யாருடையது? இப்போ அன்புள்ள ஆண்டவர் ஆராய்ச்சிக்கிட்டே கோவிச்சுக்கிறோம்னா என்ன இருக்குது? அது உள்ளே இருக்கிறவங்களே கோவிக்கிறோம்னா எவ்வளவு மோசமான செயல்முறை அது. கோவிக்காதுன்னு பிரசங்கம் பண்ணுற ஊழியக்கார்ட்டே வந்து கோவிச்சா நான் அதுக்கு பதில் சொன்னேன்னு சொன்னால், பதில் சொல்ல தெரியாமல்ல, சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். பதில் சொன்னோம்னு சொன்னால் அந்த பதில் சொன்னதுலேருந்து இறுதியை வீங்கி அவங்க உயிரை விட்டுருவாங்கங்க. பதில் சொல்ல அப்படி தெரியும் எனக்கு, ஆனால் சொல்ல மாட்டேன். நான் அவருடைய ஆள், இவனுடைய ஆள் அல்ல. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். ஒரு நாள் ஆராதிச்சாலும் கூட ராஜரீகம் ஆராதிக்கணுங்க, ராஜரீகம் ஆராதிக்கணும், மனரம்பிகம் ஆராதிக்கணுங்க. நான் ஒரு சோம்பேறின்னு உலகமே அறிஞ்சாலும் கூட கவலை இல்லைங்க. நான் ஒரு சோம்பேறி நீங்கள் தேவனை அறிஞ்சிடக்கூடாதுங்க. ஏன் அழைப்பில் இப்படி உட்காந்துக்கான்னு சொல்லி தேவனை அறிஞ்சிடக்கூடாது. நம்மளை பார்த்துட்டாருன்னா போச்சுங்க, போச்சுங்க. ஒரு அல்ல சொல்லுவோமா? ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25, கொஞ்சம் வேகமாடுங்க. ரோமர் 1:25 தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இன்றைக்கு உலகமே அப்படித்தான் நடக்குது. சிருஷ்டிகரை அவர்கள் என்ன செய்யல, தொழுது சேவியாமல். பாருங்க, அதாவது ஒரு தகப்பன் தாய் மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கறது போல இவங்களே இவங்களுக்கு வந்து என்ன செய்ய கடவுள் உண்டாக்கிறது. அம்மா கவனிங்க, இவங்களே கையினால் இவங்களுக்கு என்ன செய்யறது? கடவுளை உண்டா. இவங்க கையெடுத்து என்ன செய்யறது? கும்பிட்றது. இவங்களே அழிச்சறது. நான் இறந்து போன குடும்பத்தின் முன்னோர்களை குலதெய்வமாக வச்சு வழிபட்டுக்கிருந்தேன். நான் வழிபடும் போதெல்லாம் யோசிப்பேன், என்னடா இப்படி இருக்குது, இப்படி இருக்குதடா, சின்ன பிள்ளைங்க தெருவில் மண் வீடு கட்டி வாழ்ந்தது போல இருக்குதடா இந்த விக்கிரக ஆராதனை, வேறு வழிதான் இல்லையா, இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நான் யோசித்தேன், நொந்து போனேன். ஆண்டவருக்கு தெரியும். சில சமயங்களில் அதுக்குள்ளே போகாமலே கூட வெளியில் வந்து ஸ்தோத்திரம், வெளியில் வந்து அப்படி இருந்தான்.